அனைவருக்கும் வணக்கம். குழந்தை கவிஞர் அழவல்லி ஐயாவோட பிள்ளை பருவத்திலே என்ற நூல்ல 7வது கதை அப்பாவும் பாட்டியும். ரஷ்யாவுல மாஸ்கோ நகரத்துல ஒரு தெரு இருக்கு. அதுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டின் வாயில்ல 8 வயது சிறுவன் ஒருவன் உட்கார்ந்துட்டு 2 பக்கமும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு எந்திரிச்சு அந்த அப்பா வர்றாரு அப்படின்னு கூவிட்டு அவன் குதிச்சு போறான். அந்த குரலை கேட்டுட்டு உள்ள இருந்தவனோட அத்தை ஓடி வந்து, எத்தனை தடவை சொன்னாலும் என்ன நீ நம்ப மாட்டேங்கிறியே, பாவம், உன்னோட அப்பா இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது, இறந்து போனவர் எப்படி திருப்பி வருவாரு அப்படின்னு அந்த சிறுவனை பார்த்து கேக்குறான். சிறுவனானா அந்த அத்தை சொன்னதை காதுல வாங்கிக்கவே இல்லை. கொஞ்ச தூரத்துல யாரோ ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு ஆசையா கூப்பிட்டுட்டே இருந்தான். அவர் கிட்டக்க வரும்போது முகத்தை பார்த்தோன்னே, இவரா என் அப்பா? இவர் என் அப்பா இல்லவே இல்லை, இவர் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கவலையா தொப்புன்னு தரையில உட்கார்ந்துட்டான். இப்படி 1 நாள் 2 நாள் இல்ல, 7-8 மாதங்களா அவன் அப்பாவை எதிர்பார்த்து அந்த வாசல்லே உட்கார்ந்துட்டு இருப்பான். இறந்தவர் எப்படி திருப்பி வருவாரு? இவங்க அம்மா வந்துட்டு இவனுக்கு 2 வயது இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமாட்டி கிராமத்துலதான் இவன் இருந்தான். அதுக்கப்புறம் இவன் நகரத்துக்கு வந்துட்டான். இவங்க அத்தை தான் வளர்த்தாங்க, ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. தந்தை கிராமத்துல வாழ்ந்தார். அடிக்கடி நகரத்துக்கு வருவாரு, மகனை பார்த்துட்டு போவாரு. ஒரு நாள் அவர் கிராமத்துல நண்பர் ஒருவரை பாக்குறதுக்காக போயிருந்தாரு. தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு வலிப்பு வந்துருச்சு. நடுவுல அவர் விழுந்துட்டாரு. சில வினாடிகள்லயே அவர் இறந்தும் போயிட்டாரு. நகரத்துல இருந்த சிறுவனோட அத்தைக்கு தகவல் கொடுக்கறாங்க. அவர் சிறுவன்ட்ட தந்தை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தமா சொல்றான். ஆனா அவன் நம்பவே இல்லை. நீ போய் சொல்ற, என் அப்பா என்னை பார்க்க கண்டிப்பா வருவாரு, நிச்சயமா வருவாரு அப்படின்னு சொன்னான். அவன் சொல்ல மட்டும் செய்யல, தினமும் அதனால வாசப்படியில உட்கார்ந்து அப்பா வருவாரான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பான். நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்குள்ளே போவான். தந்தை இறந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கழிச்சு அவனோட பாட்டியும் இறந்துட்டாங்க. அவள் அருகில போய் இவன் பார்த்துட்டே இருந்தான். அந்த பாட்டி வாயே திறக்கல, கண்ணு முழிக்கல, அசையாம இருக்கிறத பார்த்தான். அவங்களை எப்படி அடக்கம் செய்யறாங்க எல்லாமே பார்த்தான். அப்போதான் அவனுக்கு இறப்பு அப்படின்னா என்னங்கிறது புரியுது. பாட்டியை நம்ம இனிமேல் பார்க்க முடியாது, அப்படிதான் நம்ம அப்பாவையும் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. இப்படி 10 வயது வரைக்கும் ஒண்ணுமே அறியாத குழந்தையா இருந்தாவன் உலகம் போற்றும் ஒரு பெரிய ஞானி ஆயிட்டான். ரஷ்ய ஞானி டால்ஸ்டாய் அப்படின்னா எல்லாரும் உடனே சொல்றது என்ன? அவரா? காந்தி மகானே தன்னுடைய குரு அப்படின்னு சொன்னவர் தானே டால்ஸ்டாய் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பெரிய பணக்கார குடும்பத்துல கிட்டத்தட்ட 42 அறைகள் கொண்ட ஒரு மாளிகையில தான் டால்ஸ்டாய் பிறந்தார். தன்னோட நிலங்களை எல்லாம் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு ஏழையோடு ஏழையா அவர் வாழ்ந்து வந்தாரு. 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எல்லாம் எழுதி மக்களுக்கு வழிகாட்டினாரு. இந்த புத்தகங்கள் மூலம் அவர் நிறைய வருமானம் ஈட்டியிருப்பார் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. வருமானத்திற்காக அவர் எழுதல. தாம் எழுதிய புத்தகங்களை யார் வேண்டுமானாலும் எந்த மொழியில வேண்டும்னாலும் இலவசமா வெளியிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவரை பத்தி இதுவரைக்கும் வெளிவந்துள்ள புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25,000. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய மகான் அப்படிங்கிறத சொல்லவா வேணும்? அடுத்து 8வது கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.